அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனையே வணக்கம். இறைவன் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்து உள்ளான். இவ்வாறு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இறைவன் அந்த மனிதனிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான்: நீ என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு எதையும் இணையாக்காதே என்பதுதான் அது. இவ்வாறு இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு என்னை அழையுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். எனது வணக்கத்தை விட்டும் பெருமையடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 40 வசனம் 60வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அறிவிப்பவர் நுமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மதி 3372. எனவே இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இறைவன் அல்லாத வேறு எவரிடமும் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடாது. என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதை கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 186. பிரார்த்தனைகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்: பணிவோடு பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது அனைத்து ஆற்றல்களையும் உள்ளடக்கி இருக்கும் சர்வ வல்லமை படைத்தவனின் முன்னிலையில் நாம் இருக்கின்றோம் என்ற எண்ணத்துடன் அடக்கத்தோடும் பணிவோடும் பிரார்த்திக்க வேண்டும். உங்கள் இறைவனை பணிவுடனும் இரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 55. ஜக்கரியா தமது இறைவனை இரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 19 வசனம் 3. உறுதியான நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் கட்டாயம் தருவான், அவனால் தர முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அச்சத்துடன் நம்பிக்கையுடன் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வின் அருள் நன்மை செய்வோருக்கு அருகில் உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 56. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.